அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு நம்ம இந்த தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு பெருமாள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அவர் தருவார். பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதி. பெருமாள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. லக்ஷ்மியும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதி. இரண்டு பேரும் இருக்கும் இடத்தில் நமக்கு எந்தவித குறையில்லாமல் செல்வ செழிப்புடன் வாழலாம். பெருமாளை புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வருடம் வருடம் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை விரும்பி வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே ஒவ்வொரு வருடத்திற்கும் அவங்களுக்கு வாழ்வில் ஏற்றங்கள் அதிகமாகும். ஏன்னா பெருமாள் நமக்கு வாரி வாரி கொடுப்பார். பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் எதுன்னு கேட்டால் புரட்டாசி மாதம். அதில் உகந்த நாள் அப்படின்னா சனிக்கிழமை. நம்ம அந்த புரட்டாசி மாதம் அந்த முழுவதும் நாள் வழிபாடு செய்யட்டாலும் சனிக்கிழமை மட்டுமாவது பெருமாளை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக பெருமாளுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வமாக இருப்பாங்க. அவங்களாம் வழிபாடு பார்த்திங்கன்னா முழுவதும் வழிபாடு செய்வாங்க. அதாவது புரட்டாசி 1லேருந்து கடைசி வரை வழிபாடு செய்வாங்க. அந்த புரட்டாசி மாதம் அசைவம் கூட எடுத்து சாப்பிடாமல் பெருமாளுக்காகவே அந்த மாதத்தை ஒதுக்கி அவ்வளோ அன்போட திருப்தியோட வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய நாள் சனிக்கிழமை அன்று தலிகை போட்டு வழிபாடு செய்பவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றணும். ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது நம்ம இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும். பெருமாளோட அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு இருக்கும். அவருடைய பார்வை நம் மீது படும். நமக்கு நிச்சயமாக ஒரு வசதியான வாழ்க்கையும் கோடீஸ்வர யோகமும் பெருமாள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அவருக்கு உரிய தீபம் எது அப்படின்னா மாவிளக்கு தீபம். இந்த மாவிளக்கு தீபத்தை நம்ம எப்படி பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும் அப்படி என்றால் பொதுவாக நம்ம மாவிளக்கு தீபம் அம்பாளுக்கு தான் நம்ம ஏற்றுவோம். ஆனால் அந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு ஓகோன்னு ஒரு வாழ்க்கையை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் கூறிய இந்த தீபத்தை நம்ம எப்படி நம்ம ஏற்றினால் நமக்கு நல்வாழ்வு அமையும் அப்படின்னா பெருமாளுடைய படம் எல்லோருடைய வீட்டில் இருக்கும். பெருமாளும் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி படம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அந்த 5 படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, முருகர், பெருமாள், இந்த 5 மாதிரி இருக்கிற படம் ஒரே படத்தில் 5 தெய்வங்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கூட நீங்கள் இருக்குது அப்படின்னா அதையுமே கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு சனிக்கிழமை என்று அந்த படத்தை நல்லா முழுவதும் சுத்தப்படுத்திட்டு சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு துளசி கட்டாயமாக வேண்டும். பெருமாளோட வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுவதும் ஆகணும், முழுமை பெற வேண்டும் அப்படின்னு நமக்கு துளசி ரொம்ப முக்கியம். துளசி நீங்கள் எடுத்து பெருமாள் படத்திற்கு துளசியால் அலங்காரம் செய்துட்டு பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கற்பூரம் நமக்கு கட்டாயமாக வேண்டும். பஞ்ச பாத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரும் கொஞ்சம் துளசி இலையும் பச்சை கற்பூரம் போட்டு நம்ம பெருமாள்கிட்ட வச்சிடணும். அடுத்ததாக மாவிளக்கு. மாவிளக்கு பச்சரிசி மாவும் வெல்லமும் சேர்ந்து நெய் கலந்து பிசைஞ்சு நம்ம எடுக்கணும். அதை நம்ம உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் மாவிளக்கு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது போட்டிங்க அப்படின்னா வரும். அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். அந்த பச்சரிசி மாவை நம்ம எடுத்துகிட்டு அந்த வெல்லத்தை கலந்து கொஞ்சம் நம்ம நெய் விட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவிளக்கு இது தன்மை வரும். அதை நம்ம மாவிளக்கு உருண்டு மாதிரி வச்சு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஹோல் மாதிரி நம்ம கையை வச்சு இப்படி பண்ணி அதில் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி நம்ம பஞ்சத்திரியால் தீபம் ஏற்ற வேணும். எத்தனை மாவிளக்கு பிடிக்க வேண்டும் அப்படின்னா 7 மாவிளக்கு. சின்ன சின்னதாக நீங்கள் பிடிச்சா போதும், 7 மாவிளக்கு பிடிக்கணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம திருப்பதி ஏழுமலைக்கு 7 தீபம் தான் நம்ம ஏற்றணும். பெருமாள் அப்படி நம்ம ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா 7 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். மாவிளக்கு தீபம் 7 தீபம் 7 மாவிளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த மாவிளக்கு நிற்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பாள தட்டில் நீங்கள் வரிசையாக வைத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 7 அகல் விளக்கு எடுத்து அதற்கு மேலே நீங்கள் ஒன்றா வைத்து கொள்ளலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. வாழை இலையை கூட விரித்து நம்ம வாழை இலையில் 7 மாவிளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்துட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா துளசியால் அர்ச்சனை பண்ணணும். துளசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும் அப்படின்னா கல்கண்டு சாதம் வைக்கலாம், புளியோதரை வைக்கணும். ரொம்ப நல்லது. அவருக்கு புளியோதரை வச்சு வழிபாடு செய்யலாம். பச்சை கற்பூரம் துண்டு சேர்த்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்போம் பார்த்தீங்கன்னா, அது எப்போவுமே ஒரு பூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நம்ம கட்டாயமாக வைக்கணும். வைத்துட்டு நீங்கள் உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுதோ அதை வைங்க. சர்க்கரை பொங்கல் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. புளியோதரை, சர்க்கரை பொங்கல் அல்லது கல்கண்டு சாதம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைத்து வழிபாடு செய்யுங்க. துளசி எடுத்துக்கோங்க. துளசியால் பெருமாளை அர்ச்சனை பண்ணணும்.
பெருமாளுக்கு வந்து தங்கத்தாலையும் வைரத்தாலையும் அர்ச்சனை பண்ணா கூட பெருமாளுக்கு வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணாதான் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கதைகளில் நிறைய இருக்கின்றது. அதனால் நம்ம துளசி வந்து அவருடைய பதத்தில் படுற மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணணும். நம்ம வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம், ஓம் ஸ்ரீனிவாச பெருமாள் போற்றி அப்படிங்கிறத சொல்லலாம், ஓம் பெருமாளே போற்றின்னு சொல்லலாம், இல்லை ஸ்ரீனிவாசத்தோட 108 போற்றிகள் இருக்குது, அந்த போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். எளிமையான மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து 108 முறை நம்ம சொல்லணும். சொல்லி துளசியால் நம்ம அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க. கொஞ்சம் சில்லறை காசுகள் இருக்குது அப்படின்னா ஒரு தட்டில் முன்னாடி போட்டு நம்ம வந்து சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சிடலாம். பணம் கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவர் வந்து செல்வத்திற்கு அதிபதி, செல்வங்கள் வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம். நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி நாணயங்கள் வைத்து வழிபாடு செய்ய நம்மளுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசனை பூக்களும் துளசியும் சேர்த்து நீங்கள் அலங்காரம் செய்தும் 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு பிரியமான நைவேத்தியத்தை வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் நமக்கு பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நீங்கள் ஒரு தொழில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பெருமாள் பார்த்தீங்கன்னா ஓஹோன் வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். அந்த பெருமாளை நம்ம வந்து வழிபாடு செய்ய நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது சனிக்கிழமை அன்று நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சனிக்கிழமை எக்காரணத்து கொண்டு அசைவம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு வந்து அசைவம் வந்து சாப்பிட்றது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. அதனால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்பவர்கள் யாரும் எக்காரணத்து கொண்டும் அசைவத்தை வந்து தொற்றவே கூடாது. அப்படின்னா தான் நமக்கு மிகவும் இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம அசைவம் சாப்பிட்டா சுவாமி ஒன்றும் கோச்சிக்கிட போகிறது கிடையாது. இருந்தாலும் அவருக்கு உரிய நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை துளசியால் அவரை அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிற நாள் அன்றைய பார்த்திங்க அப்படின்னா அசைவம் நம்ம சாப்பிடக்கூடாது. அவருக்குரிய நாள் என்று நம்ம வழிபாடு செய்யணும். அந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இல்லை முடியாத பட்சத்தில் வந்து சனிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது. பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட கேட்குற ஒவ்வொரு வரங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். அந்த மாவிளக்கு தீபத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை நம்ம பிரசாதமாக நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லைன்னா பக்கத்தில் யாருக்காவது கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கலாம். நம்ம சாப்பிடுவதே நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை போயிட்டு வாங்க அல்லது புதன்கிழமை போயிட்டு வாங்க. இந்த 2 நாளுமே அவருக்குரிய நாள். இந்த நாளன்று ஏதாவது ஒரு நாள் நமக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக நம்ம முடிந்தால் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வரணும் இந்த புரட்டாசி மாதத்தில். ஏன்னா புரட்டாசி மாதத்தில் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியங்கள்லாம் சீக்கிரமாக அதில் நடக்கும். இந்த வருடம் நீங்கள் புரட்டாசி மாதம் திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள்ள அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறிடும். அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் திருப்பதி. திருப்பதி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப தொலைவாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா போக முடியாது. அவங்க ஃபுல்லாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளன்று நீங்கள் பெருமாளை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு லக்ஷ்மியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளோட மார்பில் இருப்பவங்க தான் லக்ஷ்மி. இல்லை பெருமாளை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய கணவர் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் மனைவியும் இருப்பாங்க இல்லையா? அதே போல் பெருமாள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே லக்ஷ்மியும் இருப்பாங்க. அதனால் இந்த நாள் இன்று நீங்கள் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். லக்ஷ்மி அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் லக்ஷ்மியை வந்து வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமோ அதே போல் வந்து பெருமாளை வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழணும் அப்படின்னா நம்ம பெருமாளுடைய வழிபாடு புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நம்ம சரியாக செய்தால் போதும். மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும். நமக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெருமாளுடைய பாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துளசியும் பச்சை கற்பூரமும் ஒரு பச்சை நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியில் வைத்து முடிச்சு போல் கட்டி அது பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு இதை வைத்து நீங்கள் பெருமாளை வேண்டிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கமே உங்களுக்கு பணம் வந்து பெருகும். ஏன்னா பெருமாள்கிட்ட வந்து நம்ம துளசி வைத்து என்ன வேண்டுனாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு வசதியான வாழ்க்கை வேண்டும்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல் உடனே உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.